ஸ்கூல் போகணும்ப்பா. காலையில் எழுந்ததும் ஆரம்பிச்சிடுவான் ஸ்கூல் நோ நோ அம்மா, ஸ்கூல் நோ நோ அம்மான்னு. பேக் எடுத்துட்டா போதும், அவனுக்கு பிடிக்காத பொருள் பேக்குன்னு ஆயிடுச்சு. பேக் எடுத்துகிட்டு போய் இதை வை மேலே அப்படின்னு அழுகுறான். ஒரு வழியாக ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் காலையில் போய் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போது நான் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். ஸ்கூலுக்கு வந்துட்டோம். அவன் எப்போவுமே உள்ளே அழாமல் தான் இருப்பான். ஆனால் வெளியே வரும்போது என்னை பார்த்துட்டு அம்மான்னு லைட்டாக அழுகிற மாதிரி நடிப்பான். அப்படி தான் இன்றைக்கும் நடிப்பான் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி ரொம்பவே காமாக வந்தார். இவங்க தான் அவனுக்கு இந்த ஸ்கூலில் பிடிச்ச ஆச்சி. அவங்க தான் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் செப்பலை கூட காலில் மாட்டாமல் எடுத்துகிட்டு வந்துட்டான், எங்கள் அம்மா விட்டுட்டு போயிடுவாளோன்னு. இன்றைக்கி தான் அழாமல் வந்திருக்கான். இல்லைனா ஸ்கூலுக்கு போகும்போதும் அழுவான், வரும்போதும் அழுவான். ப்ளே ஸ்கூல் தான். இன்னும் ஒரு 2 monthஸில் ஸ்கூல் முடிஞ்சிடும். இனி ப்ரீகேஜி வந்து நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிவிடுவான். ஒரு வழியாக சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஹாய். எவ்வளோ சமத்து பிள்ளையாக உட்காந்துருக்காரு பாருங்க. இந்த ஃப்ளார் நேம் தெரில. இந்த ஃப்ளார் ரொம்ப நாளாக ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வதங்கி இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க 2 to 3 hours தண்ணியில் போட்டால் அப்போ பூத்த பூ மாதிரி ஆகிடுனாங்க. அதே மாதிரி ஆகிடுச்சு. நம்பவே முடியல. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.